வணக்கம். ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி 2026 சனிக்கிழமைக்குரிய தினப்பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக உங்கள் ஜோதிடர் டி நல்லபிரம்மா பேசுகின்றேன். இன்றைய தினம் என்று பார்க்கின்ற பொழுது சனிக்கிழமை அன்று மகரிஷியிலே ஜமத்கனி மகரிஷியை வணங்குவது சிறப்பை தரும். ஓம் ஸ்ரீ ஜமத்கனி மகரிஷியே போற்றி போற்றி. காலையில் எழுந்தவுடன் இந்த மந்திரத்தை ஒரு நிமிடம் கூறுங்கள். இன்றைய நாள் முழுவதும் மகரிஷியுடைய அருளை நீங்கள் பெறுவீர்கள். மேலும் இன்றைய தினம் திதி என்று பார்க்கின்ற பொழுது பிரதமை திதி மாலை 5 மணி வரை இருக்கின்றது. அதன் பிறகு துவதியை பிறக்கின்றது. மேலும் நட்சத்திரம் என்று பார்க்கின்ற பொழுது அஸ்வினி நட்சத்திரம் காலை 11 மணி வரை, அதன் பிறகு பரணி பிறக்கின்றது. அஸ்வினி நட்சத்திரத்துக்குரிய மந்திரம் என்று பார்க்கின்றவர் ஓம் ஹம் அஹ லம் சம் அஸ்வினி நட்சத்திராய நமக. ஓம் ஹம் அஹ லம் சம் அஸ்வினி நட்சத்திராய நமக என்கின்ற மந்திரத்தை காலையிலே உச்சரிங்கள். பிற்பகல் ஒரு 12 மணிக்கு பிறகு என்று பார்க்கின்றவர் பரணி இருப்பதனால் பரணிக்குரிய நட்சத்திர மந்திரம் என்று பார்க்கின்றவர் ஓம் இம் ஈம் பரணி நட்சத்திராய நமக. ஓம் இம் ஈம் பரணி நட்சத்திராய நமக என்ற மந்திரத்தை உச்சரிங்கள். இவையெல்லாம் ஒரு நிமிடங்கள் அமைதியாக மனதில் உச்சரிப்பது அன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதமான செயல்களும் நன்மைகளும் மேன்மைகளும் வெற்றிகளும் இருக்கும். ராகு காலம் யமகண்டம் என்பது நம்மளுடைய கேலண்டரில் பார்த்தாலே நமக்கு தெரிய வரும். இனி நாம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய பலாபலன்களையும் ராசிக்குரிய பலாபலன்களையும் பார்க்கலாம். மேஷ ராசிக்குரிய பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது சுகஸ்தானாதிக்கு அதிபதியான சந்திர பகவான் ராசியிலே அமர்ந்து அற்புதமாக பரல்பரையாக இருக்கின்ற யோகம் உங்களுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கும். சூரியன் சுக்கிரன் ராசியிலே ஏற்கனவே இருக்கின்றார்கள். 3லே குரு, ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்தில் அமர்ந்தாலும் பாதிப்பு இல்லை. 11ஆம் இடத்தில் ராகு இருப்பதனால் எனவே மனம் உற்சாகமாக சுறுசுறுப்பாக இருக்கும். எந்த ஒரு முயற்சியிலும் முழு ஈடுபாட்டை காட்டுவீர்கள். தயக்கம் குழப்பம் போன்றவைகள் எவையும் இன்றைய நாள் உங்களுக்கு இல்லை. தொழில் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். லாபஸ்தானத்தை குரு பார்க்கிறார், பாக்கியாதிபதி குரு பார்க்கிறார். குரு புதன் பரிவர்த்தனையில் இருக்கின்றார்கள். எனவே லாபம் கொண்ட தினம், செலவுகளும் கட்டுக்குள் இருக்கும். உத்தியோகம் சுறுசுறுப்பாக இருக்கும். எந்த ஒரு முயற்சியிலும் தடைகள் தயக்கங்கள் சஞ்சலங்கள் குழப்பங்கள் போன்றவை எவையும் இல்லை. எடுக்கின்ற முயற்சிகளை வெற்றிகரமாக முடித்து பெரிய பொறுப்பில் இருக்கின்ற பாராட்டுகளையும் நீங்கள் பெறுவீர்கள். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள். ஆரோக்கியம் நன்றாக இருக்கின்றது. அதே சமயத்தில் உறவுகளிடம் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும். கணவன் மணி உறவிலே அன்பு பாசம் 7ஆம் இடத்தை குரு பார்க்கின்றார். ஆகையால் கணவன் மணி உறவிலே அன்பு பாசம் இவையெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு தினம். மொத்தத்தில் பார்க்கின்ற பொழுது மேஷராசிக்கு இன்று ஒரு மகத்தான தினமாக அமைந்திருக்கின்றது. முன்னோரிலே கூறியிருக்கின்ற மந்திரங்களை கூறுங்கள். வெற்றிக்குரிய நாளாக உங்களுக்கு அமையும். நலம் பெருக வளம் பெருக. ரிஷபராசிக்குரிய பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது லாபஸ்தானம் மிகவும் பலம் பெற்று இருக்கின்றது. இவற்றிலே குரு புதன் பரிவர்த்தனை, தனம் லாபாதிபதி பரிவர்த்தனை. இந்த குரு 2ல் இருக்கிறார். அவர் புதனோடைய வீட்டில் இருக்கிறார். புதனோ லாபஸ்தானம் குருவோடைய வீட்டில் இருக்கின்றார் மீன ராசியில். இவையெல்லாம் சாதகம். சனிக்கிழமை எப்பொழுதும் உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய தினம். மனம் உற்சாகமாக சுறுசுறுப்பாக இருக்கும். செயல்களிலே வேகம் இருக்கும், விவேகம் இருக்கும். ஆற்றல் திறனை வெளிப்படுத்தி வெற்றிகளை பெறுவீர்கள். தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். லாபம் கொண்ட தினம் இன்றைய நாள். லாபாதிபதி பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பதனால் எடுக்கின்ற எந்த ஒரு முயற்சியிலும் வெற்றி இருக்கிறது. பொருளாதார முன்னேற்றம் இருக்கிறது. செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். உத்தியோகம் சுறுசுறுப்பு. இந்த நாளை பொறுத்தவரை விடுமுறையாக இருந்தாலும் சரி, இல்லை வேலை நாட்களாக இருந்தாலும் சரி, சனிக்கிழமை இல்லையா, எப்படி இருந்தாலும் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுடைய செயல்கள் திட்டங்கள் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம். கணவன் மனைவிலே அன்பு பாசம் 2லே குரு இருப்பது அது மாதிரியான யோகம். ஆகையால் உறவுகளிடம் நல்ல ஒரு அன்பையும் பாசத்தையும் காட்டக்கூடிய ஒரு அனுகூலமான தினம். மொத்தத்தில் பார்க்கின்ற போது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள். முன்னோரிலே குறிக்கின்ற மந்திரங்களையும் கூறுங்கள். சிறப்பாக அமையும். இன்றைய நாளை பொறுத்தவரை நலம் பெறுக வளம் பெறுக.
மிதுன ராசிக்குரிய பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது ராசியாதிபதியான புதன் பகவான் 10ஆம் இடத்தில் சனியோடு சேர்க்கை பெறுவதும், லாபஸ்தானத்தில் சுக்கிரன் சூரியன் யோகமாக அமர்ந்திருப்பதும், சந்திரனோ இன்றைய நாள் லாபஸ்தானத்தில் வளர்பறையாக சஞ்சாரம் செய்வது சிறப்பான ஒரு அமைப்பு. சனிக்கிழமை எப்பொழுதும் உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு கிழமை. மனம் உற்சாகமாக சுறுசுறுப்பாக இருக்கும், எண்ணங்கள் தெளிவாக இருக்கும், செயல்களில் ஈடுபடக்கூடிய ஒரு வல்லமையும் கொடுக்கக்கூடிய ஆற்றல் திறன் இருக்கும், தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடிய வல்லமை இருக்கின்றது. ஆகையால் சிறப்பு. மற்றபடி தொழில் வியாபாரம் யோகம், லாபம் கொண்ட தினம், பொருளாதார முன்னேற்றம் மிக அற்புதமாக இருக்கும், செலவுகளும் கட்டுக்குள் இருக்கும். உத்தியோகம் உற்சாகம் சுறுசுறுப்பு, சூரியன் லாபத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார், முயற்சியிலே வெற்றிகள். சனிக்கிழமை விடுமுறையாக இருந்தாலும் சரி, வேலை நாட்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு சாதகமான தினம். மிதுனராசியை பொறுத்தவரை உறவுகளிடம் அன்பை காட்டுவீர்கள், அன்பை பெறுவீர்கள். ஆரோக்கியமான உடல்நிலை, மனம் இவையெல்லாம் இருக்கு. எனவே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாள். எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக உங்களுடைய ஈடுபாட்டை காட்டுங்கள், வெற்றிகள் மிக விரைவாக பெறுவீர்கள். மற்றபடி மனமும் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாக சுறுசுறுப்பாக பெயர் புகழ் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகத்துக்குரிய தினம். முன்னுரையிலே கூறியிருக்கின்ற மந்திரங்களை கூறுங்கள், மேலும் எழுச்சியை பெறுவீர்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. கடகத்துக்குரிய ராசிக்குரிய பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது ராசியாதிபதியான சந்திர பகவான் வளர்பறையாக ராசிக்கு 10 அமர்ந்திருப்பது மிக அற்புதமான அமைப்பு. பொதுவாக சந்திரன் உங்களுக்கு மேஷ ராசியில் வருகின்ற தினம் அஸ்வினி, பரணி, மேலும் கார்த்திகை போன்ற நட்சத்திரங்கள் வருவது உங்களுக்கு யோகத்தை தரும். இன்றைய நாள் மனம் மிக உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாக இருக்கும், செயல்களில் வேகத்தை காட்டுவீர்கள், வெற்றியை பெற முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை மன உறுதி இருக்கும். என்னால் இது முடியும் என்கின்ற ஒரு மன உறுதி இருக்கும். அதுவே ஒரு பலம் இல்லையா? ஆகையால் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள். தொழில் வியாபாரம் லாபம் கொண்ட தினம். ராசிக்கு 10ஆம் இடத்துக்குரிய செவ்வாய் பகவான் பாகிஸ்தானத்தில் குருவோடைய வீட்டில் அமர்ந்திருப்பதனால் நன்மையை பெறக்கூடியதாக இருக்கின்றது. பொருளாதார முன்னேற்றம் எழுச்சியாக இருக்கும், செலவுகள் கட்டுக்குள் இருக்கும், தேவையில்லாத செலவுகள் எவையும் இல்லை. உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது விடுமுறையாக இருந்தாலும் சரி, வேலை நாட்களாக இருந்தாலும் சரி, சூரியன் திக்பலத்தோடு இருப்பது ஒரு பெரிய பலம்கள். ஆகையால் இன்றைய நாள் எந்த ஒரு புதிய செயல்களுக்குரிய முயற்சிகளை ஆரம்பியுங்கள். புதிய வேலை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள் இன்றைய நாள் அதற்குரிய முயற்சியை துவங்குங்கள். சிவ வழிபாடு செய்துவிட்டு செய்வது மிகவும் நன்மையை கொடுக்கும். ஆகையால் ரத்தத்தில் பார்க்கின்ற பொழுது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு யோகத்துக்குரிய நாள், நன்மையும் கொண்டுதான். முன்னுரையிலே கூறிக்கின்ற மந்திரங்களை கூறுங்கள், மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் பெறுவீர்கள், மேலும் வெற்றிகளையும் பெறுவீர்கள். உறவுகள் கணவன் மணி உறவிலே நல்ல ஒரு இணக்கம் இருக்கும், தேவையில்லாத புகைச்சல்கள் போன்றவர்கள் இல்லை. ஆகையால் மொத்தத்தில் சிறப்புக்குரிய தினமாக உங்களுக்கு அமைந்திருப்பது எனக்கும் மகிழ்ச்சிக்குரியது. நலம் பெறுக, வளம் பெறுக. சிம்ம ராசிக்குரிய பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது ராசிக்கதிபதியான சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருப்பதும், லாபஸ்தானத்தில் குரு அமர்ந்திருப்பதும் சிறப்பு. 9 சுக்கிரன் இருப்பது யோகம். ஆகையால் இன்றைய நாளை பொறுத்த அஷ்டம சனியை பற்றியெல்லாம் கவலைப்பட இருந்தாலும் சனிக்கிழமை அனுமன் ஆலயம் செல்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தவரை மனம் உற்சாகமாக சுறுசுறுப்பாக இருக்கும். சந்திரன் வளர்வரையிலே இருக்கின்றார், பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்றார். அஸ்வினி, பரணி போன்ற நட்சத்திரம் உங்களுக்கு ஒரு சாதகமான நட்சத்திரமே. மற்றபடி பார்க்கின்ற பொழுது தொழில் வியாபாரம் யோகரமாக இருக்கும். இன்றைய நாள் லாபம் சிறப்பாக இருக்கும், செலவுகள் கட்டுக்குள் இருக்கும், தேவையில்லாத செலவுகள் எவையும் இல்லை. புதிய முயற்சிகள் தாராளமாக உங்களுடைய ஈடுபாட்டை காட்டலாம். அவற்றில் உங்களுக்கு நன்மையும் மேன்மையும் இருக்கின்றது. பொருளாதார முன்னேற்றம் உறுதியாக இருக்கின்றது. அதுக்கடுத்தாக உத்தியோகம் விடுமுறையாக இருந்தாலும் சரி, வேலை நாட்களாக இருந்தாலும் சரி, சூரிய சாதகமாக இருக்கிறார். ஆகையால் மேலதிகாரி நல்ல மதிப்பு, மரியாதை, நட்புறவு போன்றவைகள் சிறப்பாக இருக்கும். சக ஊழியர்கள் பகமை காட்ட மாட்டார்கள் இன்றைய நாளை பொறுத்தவரை. ஆகையால் மேன்மைகள் கொண்ட தினம் வேலையை பொறுத்தவரை. உறவுகள் என்று பார்க்கின்றவள் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கிடைக்கக்கூடிய தினம். இன்றைய நாள் உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய செயல்கள் குடும்பத்தோடு இணக்கமாக சந்தோஷமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மொத்தத்தில் பார்க்கின்ற பொழுது சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான தினமாக அமைந்திருக்கின்றது. நலம் பெறுக, வளம் பெறுக. கன்னி ராசியை பொறுத்தவரை பார்க்கின்ற பொழுது இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம். லாபாதிபதியான சந்திரன் அட்டமத்தில் அமர்ந்திருக்கிறார். பொதுவாக 8ல் சந்திரன் அமர்வது சிறப்பு இல்லை, அதான் சந்திராஷ்டமம்.
ஆனால் 7ஆம் இடத்தில் கிரகம் இருந்தால் சந்திரனால் பாதிப்பில்லை. 7ஆம் இடத்துல சனி, செவ்வாய், புதன் இருக்காங்களே, அதாவது சந்திராஷ்டமத்தில் உங்களுக்கு பாதிப்பில்லை. இருந்தாலும் மனதில் சில குழப்பங்கள் இருக்கும், அதை மட்டும் தவிருங்கள். அதே சமயத்தில் உங்களுக்கு 8 சுக்கிரன் சிறப்பாக அமர்ந்திருக்கின்றார், 6 ராகு பலமாக இருக்கின்றார். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்பு. ராசியாதிபதியான புதன் பகவான் நீச்சம் பெற்றாலும் சனியோடு சேர்க்கையில் இருக்கிறார். அது உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய பஞ்சமாதிபதி சேர்க்கை. எனவே இந்த நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் பெரிய முதலீடுகள் இல்லாமல் தவிர்ப்பது நல்லது. பெரிய முயற்சிகள், பெரிய முதலீடுகள் இல்லாமல் பார்த்துங்க. வருமானம் நன்றாக இருக்குங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனாலும் பெரிய பண முதலீடுகள் இன்றைய நாள் தவறுங்க. அதுக்கடுத்தாக உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா 8ல் வேறு சூரியன் இருக்கார், இப்போ சந்திரன் 8ல் இருக்கார், 10ல் வேறு குரு. உங்கள் வேலையில் மட்டும் முழு கவனத்தை செலுத்துங்க. வேலையாக இருந்தால், விடுமுறையாக இருந்தால் அமைதியாக குடும்பத்தோடு உங்கள் நேரங்களில் செலவழிங்க. குடும்பத்தில் சந்தோஷம். 2ஆம் இடத்துல குரு பார்க்குறார், அதனால் குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவி எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், 6ல் ராகு இருக்கிறதுனால இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம்தான். இருந்தாலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் இருப்பதனால் நிதானம், பொறுமை காட்டுவது நல்லது. முன்னோரிலே கூறியிருக்கின்ற மந்திரங்களை தவறாமல் கூறுங்கள். நன்மையான நாளாக உங்களுக்கு அமையும். நலம் பெறுக, வளம் பெறுக. துலாம் ராசிக்குரிய பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது ஜீவனாதிபதியான சந்திர பகவான் 7ஆம் இடத்தில் அற்புதமாக அமர்ந்து வளர்பறையாக தொடர்வதும், இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவானோட நட்சத்திரமும் வருவதும் நன்மையை கொடுக்கின்றது. 6ல் அமர்ந்திருக்கின்ற சனி, செவ்வாய், புதன், 9ல் அமர்ந்திருக்கின்ற குரு, லாபத்தில் அமர்ந்திருக்க கேது என்று கோள்கள் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கிறது. சனிக்கிழமை எப்பொழுதும் உங்களுக்கு ஒரு நன்மைக்குரிய கிழமை. ஏனென்றால் உங்கள் ராசியில் தான் சனி உச்சம் பெறுவார். ஆக தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும், மனம் உற்சாகமாக இருக்கும், வருமானம் அதிகரிக்கும், பொருளாதார முன்னேற்றம் இருக்கின்றது, செலவுகள் கட்டுக்குள் இருக்கும், தேவையற்ற செலவுகள் எவையும் இல்லை. இந்த நாளை பொறுத்தவரை மனம் உற்சாகம், தொழில் வியாபாரம் மேன்மை, உத்தியோகம் சுறுசுறுப்பாக இருக்கும். இந்த நாளை பொறுத்தவரை புதிய முயற்சிகள், புதிய வேலைக்குரிய வாய்ப்புகள் தேடுவதற்குரிய ஒரு சிறந்த நாளாக உங்களுக்கு அமைந்திருக்கிறது. விடுமுறை நாளாக இருந்தால் இறை வழிபாட்டுக்குரிய நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். சனி வழிபாட்டை செய்யுங்கள், சனிக்கிழமை இல்லையா, அது நன்மையை இன்னும் அதிகரிக்கும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கணவன் மணி உறவிலே அன்பு, பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உடலத்தில் ஆரோக்கியம் என்று இன்னும் உற்சாகம். இறை வழிபாடு என்பது நம்மளுடைய தேவைக்கேற்ப அப்படின்லாம் இல்லாமல் நம்ம நல்ல நாள் பார்த்து அதை செயல்படுவது, அந்த நாளில் நம்ம இறைவனை வழிபடுவது நல்லது. சனிக்கிழமை அனுமன் ஆலயம் செல்லுங்கள், இன்னும் யோகத்தை கொடுக்கும். முன்னுவரிலே கூறியிருக்கின்ற மந்திரங்களையும் கூறுங்கள். வெற்றிகளுக்குரிய நாளாக உங்களுக்கு அமையும். நலம் பெறுக, வளம் பெறுக. விருச்சிக ராசிக்குரிய பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது பாக்கியாதிபதியான சந்திர பகவான் 6ஆம் இடத்தில் வளர்பறையாக இருப்பது உங்களுக்கு சாதகம். சூரியனும் 6ல் இருப்பது யோகம். மேலும் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாய் குருவோடைய வீட்டில் இருப்பதும், குரு உங்கள் ராசிக்கு செவ்வாய்க்கு கேந்திரத்தில் இருப்பது சாதகமான ஒரு விஷயம். அதாவது செவ்வாய் மீனத்தில் இருக்கிறார், அந்த வீட்டுக்கு 4ஆம் வீட்டிலே குரு இருக்கிறார். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நன்மையான அமைப்பு. ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை மனம் உற்சாகமாக சுறுசுறுப்பாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள். சிந்தனைகள் உங்களுக்கு முற்றிலும் உற்சாகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை 10ஆம் இடத்துக்குரிய சூரிய பகவான் 6ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருப்பதனால் வருமானம் அதிகரிக்கும், செலவுகளோ கட்டுக்குள் இருக்கும். உத்தியோகம் உற்சாகம், சுறுசுறுப்பு. விடுமுறையாக இருந்தால் குடும்பத்தினோடு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. உறவுகள் மகிழ்ச்சியாக இருக்கும். கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். குழந்தைகளால் சந்தோஷம். இவையெல்லாம் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகம். மற்றபடி பார்க்கின்ற பொழுது எந்த ஒரு செயலும் இன்றைய நாள் குரு ஓரையிலே செய்யுங்கள், அது உங்களுக்கு நன்மையும் வெற்றியும் கொடுக்கும். மேலும் முன்னுரையிலே இன்றைய நாளுக்குரிய மந்திரங்களை கூறியிருக்கின்றேன், அந்த மந்திரங்களை கூறுங்கள். வெற்றிக்குரிய நாளாக அமையும். நலம் பெறுக, வளம் பெறுக. தனுசு ராசிக்குரிய பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது 3ல் குரு, ராகு, 7லே குரு. இந்த நாளை பொறுத்தவரை அட்டமாதிபதியான சந்திரன் உங்களுக்கு சாதகமாக உங்களுக்கு 5லே சுக்கிரனோடு சேர்க்க பெற்றிருப்பது மிகவும் நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஆகையால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. மனம் உற்சாகமாக தெளிவான முடிவில் எடுக்கக்கூடிய சிந்தனைகள், குழப்பங்கள் எவையும் இல்லை, மனதில் அழுத்தங்கள் போன்றவை இல்லை. இந்த நாள் எந்த ஒரு செயலும் என்ன படலாம் அப்படின்னு முன் யோசனையோடு செயல்படுவீர்கள்.
தொழில் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். பொருளாதார முன்னேற்றங்கள் நல்ல விதமாக இருக்கின்றது. வருமானம் அதிகரிக்கும். செலவுகளும் கட்டுக்குள் இருக்கும். உத்தியோகம் விடுமுறையாக இருந்தாலும் சரி, வேலை நாட்களாக இருந்தாலும் சரி, மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். மேலதிகாரம் நல்ல நட்புறவு இருக்கும். சூரியன் 9க்குரிய பாவத் பாபா 9க்கு 9 என்ற 5 உச்சம் பெற்றிருப்பது இந்த சித்திரை மாதம் முழுவதும் உங்களுக்கு ஒரு சாதகமான மாதம். மேலும் குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவியிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் போன்றவர்களும் பகம் எவையும் இல்லை. இவையெல்லாம் உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்குது. முன்னோரிலே கூறியிருக்கின்ற மந்திரத்தை தவறாமல் கூறுங்கள். வெற்றிக்குரிய நாளாக அமையும். நலம் பெறுக, வளம் பெறுக. மகர ராசிக்குரிய பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிக்குரிய கிழமை சனிக்கிழமை. சனி 3லே சிறப்பாக இருக்கிறார். செவ்வாயும் அமர்ந்திருக்கின்றார் பலமாக. ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை தெளிவான முடிவுகள், எந்த விதத்திலும் குழப்பங்கள் ஒன்றும் சஞ்சலங்கள் இல்லை. இருந்தாலும் அர்த்தாஷ்டம சந்திரன் தொழில் வியாபாரத்தில் பெரிய முதல் செய்யணும். கொஞ்சம் நிதானம் காட்டுங்கள். சுக்கிர ஓரை புதன் ஓரையிலே செய்வது நல்லது. சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக 4ஆம் இடத்தில் இருக்கின்றார். மனம் கொஞ்சம் குழப்பம் கொடுக்கும். மனம் இதில் இந்த முடிவு எடுப்பதில் கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்கும். இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் எவையும் இல்லை. உத்தியோகம் உங்கள் வேலையில் முழு கவனத்தை செலுத்துங்கள். மற்ற விஷயத்தில் தயாராக. அர்த்தாஷ்டம சந்திரன் உங்களுக்கு ராசிக்கு 7க்குரியவர். நண்பர்கள், சக ஊழியர்கள் அவர்களும் கொஞ்சம் பகமை ஏற்படலாம். எனவே நீங்கள் உங்கள் வேலையில் மட்டும் முழு கவனத்தை செலுத்துங்க. மற்றவர்களுக்காக நீங்கள் யாரிடம், ஏன்னா 4 வரை சூரியன் வரை இருக்கார் உங்களுக்கு, அவர் 8ஆம் ஆகையால் மற்ற ஒரு விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். கணவன் மொழி, நான் சந்திரன் 7க்குரியவர், அவர் 4 இருக்கிறார். இருளிலிருந்து இப்போ தான் வெளியே வர வளர்பறையாக வர. இருந்தாலும் கணவன் மனைவியில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது. சின்ன சின்ன விஷயங்களை பெரிதுபடுத்தாதீங்க. அதுதான். மற்றபடி ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியத்தில் எந்த விதத்திலும் பாதிப்பு இல்லை. முன்னுரையிலே கூறியிருக்கிற மந்திரத்தை கூறுங்கள். இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு சிறப்பான நன்மைகளும் மேன்மைகளும் வெற்றிகளும் பெறக்கூடியதாக அமையும். நலம் பெறுக, வளம் பெறுக. கும்பராசிக்குரிய இன்றைய தின பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. சனிக்கிழமை எப்பொழுதும் உங்களுக்கு யோகாதிபதி அவருடைய கிழமை ராசியாதிபதி இல்லையா? ஆகையால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் 7 நடந்து கொண்டிருந்தாலும், பாத சரியாக நடந்து கொண்டிருந்தாலும், இன்றைய நாள் 3லே அமர்ந்திருக்கிற சூரியனும் சுக்கிரனும் சந்திரனும் உங்களுக்கு சிறப்பான நன்மைகளை கொடுக்கின்றார்கள். ராசியை பார்க்கின்ற குரு யோகத்தை தருகிறார். ஆகையால் மனம் தெளிவாக இருக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை சுக்கிரனோட நட்சத்திரம் வருகிறது. மனம் தெளிவாக, உற்சாகமாக, சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். செயல்களில் திட்டமிடுதல் சரியாக இருக்கும். முன் யோசனையோடு செயல்படுவீர்கள். அவசரப்பட மாட்டீர்கள். அதுவே ஒரு நல்ல விஷயம். குரு ராசியை இன்றைய நாள் பார்ப்பது அதிகமான யோகத்தை தருகின்றது. ஆகையால் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். லாபம் நன்றாக இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் இருக்கின்றது. செலவுகள் தேவையில்லாத செலவுகள் எதுவும் இல்லை. வீண் செலவுகள் இல்லாமல் அத்தியாவசிய செலவுகள் இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு எதிர்பாராத செலவுகள் போன்றவர்கள் எவையும் இல்லை. லாபம் இருக்கின்றது. அதே போல் உத்தியோகம் வேலையாக இருந்தாலும் சரி, வேலை இல்லாத நாளாக விடுமுறையாக இருந்தாலும் சரி, இன்றைய நாளை பொறுத்தவரை சூரியன் 3ல் இருக்கின்ற சிறப்பு பலமான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். குடும்பத்தில் சந்தோஷம், உறவுகளிடம் மகிழ்ச்சி சந்தோஷம். மேலும் உங்களுடைய குழந்தைகள் மகிழ்ச்சியை கொடுப்பார்கள், சந்தோஷத்தை கொடுப்பார்கள். உங்களுக்கும் அவர்களிடம் அன்பை காட்டக்கூடிய ஒரு மன எண்ணம் இருக்கும். இவையெல்லாம் உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்க. ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியம் இன்றைய நாள் முழுவதும் உற்சாகம், சுறுசுறுப்பு இருக்கும். முன்னூரிலே கூறியிருக்கின்ற மந்திரங்களை தவறாமல் கூறுங்கள். வெற்றிக்குரிய நாளாக உங்களுக்கு அமையும். நலம் பெறுக, வளம் பெறுக. மீனராசிக்குரிய இன்றைய இதர பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நன்மையான நாள். காரணம், சந்திரன் உங்கள் ராசிக்கு 5க்குரியவர். அவர் சுக்கிரனோடு சேர்க்கை பெற்று 2லே வளர்பறியாக இருக்கின்ற யோகம் பலமானது. ஆகையால் இன்றைய நாள் முழுவதும் உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். எண்ணங்கள் தெளிவாக இருக்கும். முடிவுகள் சிறப்பாக இருக்கும். தடுமாற்றங்கள் எவையும் இல்லை. சஞ்சலங்கள், அழுத்தங்கள் போன்றவைகள் எவையும் இல்லை. இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு தினம். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். வருமானம் அதிகரிக்கும். 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். குரு புதன் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கின்றார்கள். ஆகையால் இந்த நாள் உங்களுக்கு வருமானம் மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோகம் என்று பார்க்கின்ற வார்த்தைகளின் நிதானம். விடுமுறையாக இருந்தால் சந்தோஷம், குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கும். வேலை நாட்களாக இருந்தால் வார்த்தையில் கொஞ்சம் நிதானம். மேலதிகாரம் கொஞ்சம் அழுத்த பலு இருக்கும். வேலை பலு சனிக்கிழமை என்றால் அப்படி உங்களுக்கு இருக்கும். இருந்தாலும் இன்றைய நாளை பொறுத்த ஜென்ம சனி நடந்துட்டு இருக்கு இல்லையா? இருந்தாலும் உங்களுடைய செயல்களிலே முழு கவனத்தை செலுத்துவீர்கள். தடுமாற்றங்கள் எவையும் இல்லை. ஆரோக்கியம் நன்றாக இருக்கின்றது. உறவுகளிடம் அன்பை காட்டுவீர்கள். அன்பை கொடுப்பார்கள். மற்றபடி குழந்தைகளால் சந்தோஷம், கணவன் மனைவிகளே அன்பு பாசம் என்று இந்த நாளை பொறுத்தவரை மன ரீதியாக எந்த விதத்திலும் இல்லை. வேலை பலு கொஞ்சம் அதிகமாக இருக்கும்.
இருப்பினும் அவற்றையும் எதிர்கொண்டு வெற்றிகளை பெறக்கூடியதாக உங்களுடைய எண்ண திட்டங்கள் இருக்கும். முன்னுள்ளே கூறியிருக்கின்ற மந்திரங்களை தவறாமல் கூறுங்கள். வெற்றிக்குரிய நாளாக உங்களுக்கு அமையும். நலம் பெறுக, வளம் பெறுக. இதுவரை நாம் பார்த்தது ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி 2026 சனிக்கிழமைக்குரிய தினப்பலன்களை கண்டோம். இது ஒரு பொது பலன். நான் வணங்கும் குருமார்கள், சித்தர்மார்களும், பார்வதி தேவி, சிவபெருமானும் இன்றைய தினத்தில் உங்கள் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யுகத்தையும் அருள் புரிவார்கள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன்.